தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் மூத்த அரசியல் திறனாய்வாளர் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி சார். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், இப்போ நம்ம இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. தேர்தல் பெட்டியை திறந்து எண்ண போறாங்க. நிச்சயமா ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஆனா அதுக்கு முன்ன வரைக்கும் இப்ப நம்ம பார்த்தோம்னா பெரும் பரபரப்பு, பெரும் எதிர்பார்ப்பு. இதுவரை இல்லாத ஒரு எலெக்ஷனா இந்த எலெக்ஷன் வந்து பார்க்கப்படுது. பிகாஸ் ஆஃப் டிவிகே விஜய் அவர்களுடைய அந்த வரவு தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆட்சியை பிடிச்சிருவாரு, அவர் வந்து செகண்ட் பிளேஸுக்கு வந்துடுவாரு அப்படின்ற மாதிரிலான போல்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த இறுதி கட்டத்துக்கு? நேற்று கூட அவருக்கு பாடி கார்டு அவரு கூட இருக்கக்கூடிய ஒரு விஜயை போட்ட ஒரு கருத்து கணிப்பு தான் அந்த கருத்து கணிப்பு. விஜயை போட்ட மாதிரி அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போட்டிருக்காரு. ஓகே, அவங்கவுங்க கருத்து கணிப்பு எக்ஸிட் போல்லாம் போடுவாங்க. எக்ஸிட் போல் நிறைய இதா இருக்கு. பெரும்பாலான ஒப்பீனியன் போலும் எக்ஸிட் போலும் ஸ்டாலின் 180 வருவாருன்னு சொல்றாங்க. இதுல நான் மரியாதை கொடுக்கறது இவரு துக்ளக் இதயா. அவரை நான் ஜாதியெல்லாம் சொல்லிட்டேன்னு கூட அவரு ரொம்ப வருத்தப்படுறாரு. நான் அது சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்து, அதுக்குள்ள காரண காரியம் எனக்கு இருந்தது. அவர் வருத்தப்படலாம், பட் அதுக்குள்ள காரணம் சில விஷயம் நான் நம்பினேன். ஒரு பொலிட்டிக்கல் பிளேயரா நான் இந்த இடத்துக்குள்ள சொல்ல வேண்டியதுல சொன்னேன். பட் அவருக்கு கிரெடிபிலிட்டியே இன்னைக்கு நான் குறைச்சு மதிப்பிட்டதில்ல. கிரெடிபிலிட்டி உள்ள ஒரு கருத்து கணிப்பாளர் அவர் தான். துக்ளக்கில் அவர் சொன்னதெல்லாம் மிகப்பெரிய அளவுல சரியா இருக்கு. அவரோட கிரெடிபிலிட்டியை என்னைக்குமே நான் பாராட்டி இருக்கிறேன். அந்த கிரெடிபிலிட்டி உள்ள அவரு சொல்றாரு 180 சீட்டு இது வரும்னு சொல்றாரு. அதே மாதிரி SSN சர்வே அவருக்கு மாறுபட்ட கருத்து உண்டு, அது வேற விஷயம். பட் அவருடைய அந்த உழைப்பு, ஒரு ஆர்வம், ஒரு பேஷன், சொந்த பைசாவை போட்டு அங்கங்க அலைஞ்சி எடுத்து பண்றது, அது மட்டும் இல்ல கொஞ்சம் அவரு யாருக்கும் வந்து அந்த ஒரு மாதிரி சப்மிஷன் எல்லாம் போக மாட்டார். அவர் கருத்துல ஸ்டெடியா நின்று அதை கொஞ்சம் பேசக்கூடியவர் தான். அவரும் வந்து தான் சொன்னது கரெக்டா வரணும்னு பார்ப்பார். அவர்கிட்ட நான் நிறைய வாதங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன். பட் அவருடைய நோக்கம் தான் சொன்னது கிரெடிபிலிட்டி இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். அவரும் 180 சீட்டு வரும்னு சொல்றாரு. 23 விழுக்காடு வாக்க விஜய் கொடுக்கிறாரு. அவர் 2 லட்சம் பேருக்கு மேல அவர் பார்த்திருக்கிறாரு. இவரு துக்ளக் விஜய்க்கு கொஞ்சம் வாக்கு சதவீதம் கூடுதலா கொடுக்குறாரு. பட் சீட் கன்வர்ஷன் வந்து சிக்கல்னு சொல்றாரு. இந்த 2 இதையும் தாண்டி என்னுடைய பொலிட்டிக்கல் இது பெரும்பாலான சர்வேக்கள் வந்து சீமானுக்கு கூட சீட் கன்வர்ஷன் பண்ணி கொடுக்குறாங்கன்னா சீமானும் கணிசமான ஓட்டு எடுக்கிறாங்கிறதான் அந்த சர்வேயோட அர்த்தம். அப்போ விஜய் நல்ல ஓட்டு எடுக்காரு, சீமானும் ஓரளவு ஓட்டு எடுக்கிறாரு, எடப்பாடி ஓட்டு எடுக்கிறாருன்னா ஸ்டாலின் 40 விழுக்காடு ஓட்டுக்கு மேல இருக்கும்போது பெரும்பாலான தொகுதிகள் ஸ்டாலின் தானே போகும். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தானே தமிழ்நாடு அரசியல். சோ ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கும் போது ஸ்டாலினுக்கு எதிராக 3 பேருமே ஓட்டு எடுக்கிறாங்க. 3 பேரும் ஓட்டு எடுக்காம ஒருத்தர் மட்டும் குவிஞ்சு ஓட்டு எடுத்தாருன்னா ஸ்டாலினுக்கு சிக்கல். 3 பேரும் ஓட்டு எடுக்காம ஒருத்தர் மட்டும் குவிஞ்சு ஓட்டு எடுத்தாருன்னா ஸ்டாலினுக்கு சிக்கல். இப்ப நீங்க 2021 ஸ்டாலின் எப்படி தப்புறாரு? சீமான் 6.5 எடுத்ததுனாலதான் ஸ்டாலின் தப்புறாரு. சீமான் எடுத்த 6.5 ஜெயலலிதா கிட்ட இருந்து எடப்பாடியை ஏத்துக்காம சீமான் போனது. ஆனா சீமானோட 6.5 தான் 2021 முடிவு பண்ணிச்சுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பட் தமிழக முதல்வர் MK ஸ்டாலினுக்கு இந்த உண்மை தெரியும். நான் இந்த உண்மையை தரவுகளின் அடிப்படையில் சொல்றேன். அதுக்கு பிறகு தினகரன் எடுத்த ஒரு 2.5, கமலஹாசன் இந்த ஓட்டெல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு வரக்கூடிய ஓட்டல். நம்ம தினகரன் எடுத்த ஓட்டுல முக்குலத்தூர் ஓட்டுல ஸ்டாலினுக்கு கொஞ்சம் வரும். புறவ முக்குலத்தூரா சில விஷயங்கள் பண்ணி ஸ்டாலின் நகர்க்கிறதுனால அதுல வரும். கமலஹாசன் எடுத்த ஓட்டுல கோயம்புத்தூர் சைட்ல கொஞ்சம் வந்திருக்கும். பிராமின்ஸ் ஓட்டு வரல, டிரான்ஸ்பர் பண்ண முடியல. சீமான் எடுத்த ஓட்டு 6.25 எடுத்தவர் இன்னைக்கு அவர் 5 விழுக்காடுக்கு மேல அவருக்கு கொடுக்குறாங்க. அப்ப அந்த 5 விழுக்காடுக்கு மேல நான் ஒரு 8 வரை அவர் வந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். அவரோட பழைய இது எடுத்துருவாரு, சைலண்ட் ஓட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முதல்வர் கேட்கும் போது கூட சீமானுக்கு ஓட்டு குறையுமாங்கிற இது கருத்தை சந்திச்ச முதல்வரை இல்ல, விஜயால குறையலாம், பட் அவருக்கும் சைலண்ட் ஓட்டு இருக்கு, அவரும் முன்னெடுக்கக்கூடிய இஷ்யூஸுக்கு ஓட்டு இருக்க கருத்தை முதல்வர்கிட்ட நான் வெளிப்படையா சொன்னேன். எதுனா நம்ம வெளிப்படையா நம்ம ஓப்பனா சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர் தானே நமக்கு. எது நம்ம இடையிலேயே உங்களை சபரீசன் நீங்க சந்திச்சீங்க அப்படின்னு சொல்லி பெரிய சர்ச்சைக்கு அதான் சொன்னேன். முதல்வர் ஸ்டாலின் அவர்களே சந்திக்கிறேன். சபரீசனை சந்திக்கிறது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. சபரீசன் ஸ்டாலினுக்கு சபார்டினேட் தான். உதயநிதியை சந்திச்சு ஸ்டாலினுக்கு சபார்டினேட் தான். கனிமொழியை சந்திச்சு ஸ்டாலினுக்கு சபார்டினேட் தான். இவரு நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் எங்க அண்ணன் ஸ்டாலினுக்கு சபார்டினேட் தான். இவர் பெரிய கருப்பன் ஸ்டாலினுக்கு ஒரு லாயலிஸ்ட். அவரெல்லாம் வந்து என்ன சொன்னாரு, நமக்கு ஸ்டாலின் முதல்வர் அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட், இது மற்றதெல்லாம் 2வதாங்கிற இது சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு லாயலிஸ்டாட்டு இருக்கக்கூடிய ஒரு செந்தில் பாலாஜி சந்திச்சேன். அவர் தம்பி அசோக்குமார், நமக்கு வேலு கார்த்திகேயன் பார்க் கவுன்சில் வைஸ் பிரசிடன்ட் வாண்டையார் குடும்பம், அவங்க
நட்பு ரீதியாட்டு எனக்கு பல ஆண்டுகளாட்டு வந்து அசோக்குமார் தெரிஞ்ச ஒரு நண்பர் தான். வேற சந்திச்சவங்க எல்லாம் சொல்லுங்க. ஏவா வேலு அவரை நிறைய தடவை சந்திச்சிருக்கிறேன். இந்த தேமுதிக கூட்டணி சம்பந்தமெல்லாம் தேவா வேலு நிறைய தடவை நான் பார்த்திருக்கிறேன். தென் ஆண்டிமடம் சிவசங்கரை பார்த்திருக்கிறேன். வேற பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர் வந்து சேலம் தருமபுரி சைட்ல வன்னியர் மந்திரி வேணுங்கிறத நான் மக்களவை எலெக்ஷன் முடிஞ்சதுமே நான் என் கருத்தை சொல்லியிருந்தேன். எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க. சோ நான் இதுல சந்திக்கிறவங்களை எதையுமே மறைச்சு இது பண்ணது கிடையாது. மோடிஜி கிட்டே எல்லாம் உடனே ரிப்போர்ட் பண்ணிடுவேன். ஏன்னா எங்களுக்கு நோக்கம் காங்கிரஸ் பிடியில ஸ்டாலின் போயிடக்கூடாதுங்கிறது தான். அதனாலதான் 2021 எங்க மதிப்புக்குரிய குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இல கணேசன்ஜி, எங்க அண்ணன் பொன்னாரு எல்லாருமே சசிகலா பெருசா சொல்லும் போது மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்குள்ள சசிகலா வர முடியாது. மோடிஜியை பொறுத்தவரை காங்கிரஸ் பாரசைட் ஒட்டுணி காங்கிரஸ் தான் மெயின் எதிரிங்கிறத நாம சொன்னோம். வெளிப்படையா தான் அதை சொன்னோம். இப்போ கூட நாம விஜயை எல்லாருமே தூக்கி தூக்கி பேசும்போது தமிழிசை நயினாரு எல்லாருமே தூக்கி பேசும்போது அவங்க பேரைத்தான் சொல்லி 8ஆம் தேதியே விஜயோட ஜனநாயக படத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும்னு சொன்னோம். ஒருவேளை அந்த படம் ரிலீஸ் ஆனா விஜய்க்கு இப்ப என்ன கிடைக்குதோ அதோட கூடுதலா பெர்சன்டேஜ் கிடைச்சிருக்கலாம். அதை நாம சொல்லிதான் நம்ம அந்த இதை பண்ணணும். இதனால நம்ம வெளிப்படையா தான் நம்ம இது பண்ணுவோம். நம்ம கருத்து சரியா வரணுங்கிற அடிப்படையில தான் நாம நம்மளுடைய இதுகளை முன்வைப்போம். அதை விட நம்ம ஒரு பிளேயருங்கிறதும் உண்மை. ஒரு அரசியல் விமர்சகர்கள் மட்டுமில்ல, ஒரு பிளேயர். இந்த எலெக்ஷன்ல நிறைய பிளேயர் நான் பண்ணுவேன். நீங்க ஆஸ் அ பிளேயரா திரு மு.க. ஸ்டாலின் உங்களை அப்படி பாக்குறாரா, அணுகிறாரா? மு.க. ஸ்டாலின் ஒரு பிளேயர்னு தெரியும். ஓகே, நல்லாவே தெரியும். ஒரு பிளேயர்னு மு.க. ஸ்டாலின் தெரியும். ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து குருமூர்த்தி வந்து சசிகலாவுக்கு ஆளுன்னு தூக்கி போட நினைக்கும் போது நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி, தேசபக்தி உள்ள கம்யூனிட்டி, கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவரை நம்ம அடிக்க கூடாது. அடிச்சா அவங்க அதிகாரம் இல்லாம சசிகலாகிட்டே போய் சரண்டர் ஆயிடுவாங்க. அப்படி வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி எல்லாம் சசிகலாட்ட சரண்டர் ஆயிட்டாங்கன்னா சசிகலா லீடர் ஆயிடுவாங்க. நம்ம நோக்கமே சசிகலா வந்து ராகுல் காந்திக்கு ஆளு நடராஜன், அவங்க லீடர் ஆகுறான்னு தான் நம்ம பண்றோம். அப்ப அந்த இடத்துக்குள்ள நடராஜனா எடப்பாடினா எடப்பாடி தான் நமக்கு தேவையானவர். இவர் ஒண்ணு எடப்பாடி ராகுல் காந்தி சொன்னீங்கன்னா அந்த சமயத்துல கூட நாங்க காங்கிரஸ் நாங்க இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து சசிகலாவை அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளாக்கணும். அதுல இயற்கையா இபிஎஸ் லாபம் அடைஞ்சாரே தவிர இபிஎஸ் லாபகரமா ஏற்படுத்துவதற்காக அந்த செயலை நீங்க செய்யலன்னு சொல்லி நீங்க கடந்த பேட்டிகள்ல கண்டிப்பா பதிவு செஞ்சிருக்கீங்க. இப்போ முதல்வர் சந்திச்சதாக ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவலையும் இப்ப எங்களுக்கு நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. இப்போ என்ன அதுல வந்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டது? இப்போ திமுகவுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு? இப்போ 40% அபவ் 45 சொல்லிட்டு இருந்தீங்க. 45 தக்க வச்சிருவாங்க இந்த தேர்தலையும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ 40+ வந்தாலே போதுமானது. 4 கார்னர் ஃபைட் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது டிஎம்கே அலையன்ஸ் ஒரு பெரிய ஸ்வீப்பிங் விக்டரி வரும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கும் செகண்ட் பிளேஸுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எப்படி இருக்கும்? 10 விழுக்காடுக்கு மேல வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பா. செகண்ட் பிளேஸ் யாரு? செகண்ட் பிளேஸ் வந்து ஒரு 2/3 ஏரியாவில் அதிமுகவும் 1/3 ஏரியாவுக்குள்ள ஒரு 60 இடங்கள்ல வந்து விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காதான் சொல்லுது. நகர்ப்புறங்கள்ல விஜய்க்கு வாய்ப்பு 2வது இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காதான் கணிப்புகள் வருது. சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், வெள்ளலக்கவுண்டர் வன்னியர் பெல்ட்டுக்குள்ள எடப்பாடி 2வது இடத்துக்கு நிற்பாருங்கிறது வருது. அதிமுக அடிப்படையிலே பலம் இல்லாத இடம் சென்னை சிட்டி போன்ற இடம், பலம் குறைஞ்ச இடம், இல்லாத இடம் இங்கே கிடையாது, குறைஞ்ச இடம். அடுத்து ஓபிஎஸ் நீக்கி அதிமுகவோட அந்த ஜீவனை எடப்பாடி பழனிசாமி காலி பண்ண இடங்கள். இந்த 2 இடத்துலயும் வந்து அதிமுக வந்து விஜயால பலகீனப்படுத்த முடியுங்கிற ஒரு சூழல் இருக்குது. சீமான் தான் ஸ்கெட்ச் போட்டு பலகீனப்படுத்திட்டு வந்தாரு. நாம தான் அந்த ஸ்கெட்ச் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு பெரிய பாப்புலர் க்ரோட் புல்லராட்டு விஜய்க்கு அந்த வாய்ப்பு வர்றதாட்டு தகவல்கள் வருது. பட் நான் சீமானையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. அவருக்கு சைலண்ட் ஓட்டு இருக்கு. எந்த மக்களுக்காக நின்னாரோ அந்த மக்கள் சைலண்டா அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நான் நம்புறேன். அது ரசிக மனப்பான்மை கொண்டவங்க போவாங்க விஜய் போக்க, அதுல மாற்று கருத்து இல்ல. கழுத்து மனப்பான்மை உள்ளவங்க போவாங்க அப்படிதான் பரவாயில்ல சொல்லப்படுது. இபிஎஸ்ஆல் பலனடையாத சமூகங்கள் நீங்க சொல்லுவீங்களா? இந்த முறை அது சீமானுக்கு போகுமா? அது ஸ்டாலினுக்கு, சீமானுக்கு, விஜய்க்கு 3 தான் போகும். ஓகே, 3 தான் போகும். அதுல ஒரு சிலர் ரெட்டையால நம்ம கட்சின்னு நிற்பாங்க. கொஞ்சம் பேர் முழுக்க கட்சியை விட்டுட்டு போக மாட்டாங்க. கட்சி ஸ்ட்ரென்த்ங்கிறது தமிழ்நாட்டுல பெருசு. அது நீங்க பாத்தீங்கன்னா 1977ஆம் ஆண்டு அந்த ஸ்பிளிட்ங்கிறது வந்து எம்ஜிஆர் முதல்வராகக்கூடிய அந்த எலெக்ஷன். எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு அவர் எடுத்த ஓட்டு 30.3 விழுக்காடு ஓட்டுல முதல்வர் ஆயிட்டாரு. அன்னைக்கு டைட்டான 4 முனை போட்டி.
அன்னைக்கு கலைஞர் வந்து 24.8 விழுக்காடு எடுத்தாப்புல. ம். கலைஞர் தலைமையில எம்ஜிஆர் பொருளாளராக, நெடுஞ்செழியன் எல்லாம் சேர்ந்து எடுத்தது, இந்திரா காந்தி அம்மையார் ஆதரவில் எடுத்தது 55 விழுக்காடு வாக்கு. அந்த 55 விழுக்காடு வாக்குல 30 விழுக்காடு வாக்கு மக்கள் தலைமை எம்ஜிஆரும், 25 விழுக்காடு 24.8 முத்தமிழறிஞர் கலைஞர் எடுத்தாங்க. அன்னைக்கெல்லாம் நாங்க எமர்ஜென்சி எழுத்தாருன்னு கலைஞரை ரொம்ப பெருசா பெருமையா பேசுவாங்க. கடைக்கு ஓட்டிங் ரைட் வரல, ஆனா எமர்ஜென்சி எழுத்தாருன்னு அவரை ஒரு பூஸ்ட் கொடுப்போம். பட் அந்த கட்சி தான் உடைஞ்சிருந்தது. அதுல 25 கலைஞருக்கும் 30 எம்ஜிஆருக்கும். அதே மாதிரி காமராஜ் இறக்கும் போதும் 35 விழுக்காடு வாக்குக்கு மேல உள்ள ஒரு தலைவராக தான் இருந்தாரு. கோயம்புத்தூர் மக்களவை தேர்தலில் 4 செக்மெண்ட்ல வெள்ளாள கவுண்டர் அதிகம் வாழக்கூடிய கிராமப்புற செக்மெண்ட்ல காமராஜுக்கு தான் எம்ஜிஆரோட லீடிங். கோயம்புத்தூர்ல 500 ஓட்டுல தான் அரங்கநாயகம் வெற்றி பெற்றாரு. அதுவும் நகர்ப்புற கம்யூனிஸ்ட் ஓட்டு தான் எம்ஜிஆரை காப்பாத்திச்சு. கிராமப்புற கவுண்டர்கள் வந்து காமராஜ் பின்னாடி தான் நின்னாங்க. சோ அவர் ஒரு 35 விழுக்காடு வாக்கு வந்து பலம் கொண்ட ஒரு தலைவராக தான் இறக்கும் திறமையில இருந்தாரு. 71ல 40 விழுக்காடு வாக்கு எடுத்தாரு. ராஜாஜி வாக்குகள் மற்ற கட்சிகள் வாக்கு கழிச்சுட்டா 35 விழுக்காடு வாக்கு காமராஜ் தலைமைக்கு இருந்தது. அதுல ஐயா பாரா 16.5 விழுக்காடு வாக்கு தனிச்சே எடுத்தாரு. ஐயா மூப்பனார் 17.5 விழுக்காடு காங்கிரசும், இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு 2.5 விழுக்காடு எடுத்தது. சோ காமராஜரோட 35 விழுக்காடு வாக்க பாராவும் மூப்பனாரும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் தலைமையில கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்ந்தெடுத்த 55 விழுக்காடு வாக்கு கலைஞர் தலைமை கிடைச்ச 71 வாக்குல கலைஞரும் எம்ஜிஆரும் பங்கு போட்டுட்டாங்க. சோ கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில தான் தமிழக அரசியல். காங்கிரஸ் ஓட் பேங்க் அவங்க டிஸ்டர்பே பண்ணலையா? காங்கிரஸ் ஓட் பேங்க் தான் காமராஜ் கையில இருந்த 35 விழுக்காடு வாக்குல தான் ஈர்ப்பு சக்தி இல்லாத பாராவும் ஈர்ப்பு சக்தி இல்லாத மூப்பனாரும் 34 எடுத்துட்டாப்லயே. இத்தனைக்கும் மூப்பனார் கூட இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் 2.5 எடுத்திருக்கு. அப்போ காங்கிரஸ் ஓட்டு வங்கி டிஸ்டர்ப் ஆகலையே. காமராஜ் 71ல காமராஜ் எடுத்த 35 விழுக்காடு வாக்கு தான் பாரா மூப்பனார் எடுத்துட்டாங்களா? அதுதான் மும்முனை போட்டினா காமராஜ் தான் சீஃப் மினிஸ்டரா வந்திருப்பாரு, எம்ஜிஆர் வந்து பலமான எதிர்கட்சி தலைவராக தான் வந்திருக்க முடியுங்கிற ஒரு கருத்து கூட அரித்மெட்டிக் கணக்குல சொல்லப்படுவது உண்டு. சோ கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில தான் அந்த இது போயிருக்குது. துக்ளக் குருமூர்த்தி இதுல தவறான தகவலை சொல்லிட்டு இருக்கிறார். துக்ளக் குருமூர்த்தி என் மதிப்புக்குரியவர், அவர் தவறான தகவலை சொல்லிட்டு இருக்கிறார். அவர் திண்டுக்கல்ல வச்சு அந்த அரசியலை பேசுறாரு. தமிழறி மணியன் மதிப்புக்குரியவர் தவறான தகவலை சொல்றாரு, திண்டுக்கல்ல வச்சு அரசியலை பேசுறாரு. சோ அரசியலை வந்து பொது தேர்தலை வச்சுதான் பேச முடியும். சோ பொது தேர்தல் வந்து கட்சிகளின் அடிப்படையில தான் அந்த அரசியல் இருந்தது. திண்டுக்கல் அது மட்டும் வேறுபாடா இருந்திருக்கலாமே தவிர பொது தேர்தல் கட்சிகளின் அடிப்படையில தான் இருந்தது. இப்ப நீங்க 77 மையமா வச்சு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. 77ல சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரே ஒரு எம்பி தான் ஜெயித்தாரு. ஆசைக்கு ஒரு தம்பி ஆசை தம்பி வட சென்னையில அவர் மட்டும்தான் ஜெயித்தாரு. திராவிட முன்னேற்ற கழகம் 18 விழுக்காடு வாக்கு தான் எடுத்திருந்தது. ஆனா இன்னைக்கு மக்களவை தேர்தலில் மு.க. ஸ்டாலின் வந்து 47 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறாரு. அவர் அணி அனைத்து இடங்களையும் வெற்றி பெற்றிருக்குது. அப்ப அன்னைக்குள்ள கலைஞரும் இன்னைக்குள்ள மு.க. ஸ்டாலின் ஒன்னா. சோ 47 விழுக்காடு பலத்தோட ஒரு அணியோட இருக்கிறவர் ஸ்டாலின். அன்னைக்கு எம்ஜிஆர் கலைஞர்ல கலைஞர் வந்து 18 விழுக்காடுல தான் இருந்தார். சோ ஸ்டாலினோட இந்த பொசிஷன் மிக மிக பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிறார். கூடவே தேமுதிக ஓபிஎஸ் இன்னைக்கு கூட சொன்னார், எஸ்டிபிஐக்கு நிறைய ஒர்க்கர்ஸ் இருந்தாருன்னு சொன்னாரு. இது தேமுதிக நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணதா பேசினாரு ஓபிஎஸ். அடுத்தால கருணாசு, அடுத்தால கே செல்வகுமார். இப்ப எவ்வளவு பேரு கூடுதலா சேர்த்திருக்கிறாரு. சோ அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் 50 விழுக்காடு பலத்துக்கு மேல இருக்கிறாரு. விஜய் வந்து ஸ்டாலின் திமுகவுக்கு வெளியே இருந்துதான் இருக்கிறாரு. அப்ப என்னதான் இது பண்ணாலும் ஒரு 8 விழுக்காடுக்கு மேல பாதிப்படைய செய்ய முடியாது. பட் விஜயால என்டிஏ ஓட்டுகளையும் அதிமுக ஓட்டுகளையும் கூடுதலா ஒரு 10-12 விழுக்காடு பாதிப்படைய செய்யலாம். 47 எக்ஸிஸ்டிங் ஓட்ஸ் கடந்த நாடாளுமன்றத்தில் புருவன் ஓட்டு ஓவரால் 8% அளவுக்கு குறைக்க முடியுமா? ஏன்னா நீங்க நான் ஒரு லிபரலா தான் சொன்னேன். இல்ல ஏன்னா இப்ப நீங்க ஒரு 67 வந்து நீங்க எப்போ மேற்கோள் காட்டுவீங்க, மக்கள் திலகம் எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு, உணவு பற்றாக்குறை, இந்த மாதிரி பல விஷயங்கள் 3 ஃபேக்டரை நீங்க பெரிய ஃபேக்டரை நீங்க 67ல சுட்டி காட்டுவீங்க. அப்ப அந்த 67ல அவ்வளவு பெரிய ஃபேக்டர்ஸ் இருக்கும் போதும் 5% தான் ஆன்டி இன்கம்பன்சினுடைய எதிரொலியா அறிஞர் அண்ணா எல்லாத்தையும் ஒரு சேர வச்சு ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி விக்ட்ரி பண்ணாரு. அப்போ அதுவே மேக்ஸிமம் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது 5% தான். இப்போ ஒரு நியூ பிளேயர் வர்றதுனுடைய எதிரொலியாக இப்போ விஜய் ஒரு பக்கம் ஓட்ட பிரிப்பாரு, சீமான் இன்னொரு பக்கம் ஓட்ட பிரிப்பாரு, இபிஎஸ் இன்னொரு பக்கம் ஓட்டு பிரிப்பாரு. அப்போ 40க்கும் இப்போ கீழே இறங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா? At any cost 40க்கு மேல நான் 45 டிக்ளேர் பண்றேன். At any cost 40க்கு மேல
இன்னொருத்தர் 30 வந்துவிட முடியாது. ஓகே, 1-1 தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியுங்கிற என்னோட தேரியில எனக்கு எந்த மாறுபட்ட கருத்துக்கும் இடம் இல்லை. நீங்க கருத்து கணிப்புகள்லாம் வந்து ஒரு சில கருத்து கணிப்புகள்ல வந்து லாஜிக் இல்லாம தான் வருது. பட் என்னோட நிறைய கருத்து கணிப்புகள் ஸ்டாலின் 40 தாண்டிடுவாருங்கிறது கொடுக்குறாங்கல்ல. SSN சர்வே 40க்கு மேல ஸ்டாலின் கொடுக்குறாரு, 42 கொடுக்குறாரு. துக்ளக் இதயா 42 கொடுக்குறாரு. வட இந்திய கருத்து கணிப்புகளும் சீட் கன்வர்ஷன்ல தப்பு பண்ணாலும் 40 விழுக்காடு வாக்குக்கு மேல ஸ்டாலின் கொடுக்குறாப்ல. நான் 45 விழுக்காடு வாக்கு கொடுக்குறேன். இவரு பன்னூர் ராமச்சந்திரனும் 45 விழுக்காடு வாக்கு. அவர் பல அரசியல்களையும் பல சூழ்நிலையும் பார்த்து அவரும் 45 விழுக்காடு வாக்கு ஸ்டாலின் கொடுக்குறாரு. சோ அந்த இடத்துக்குள்ள 40 விழுக்காடு வாக்கு ஸ்டாலின் தாண்டிட்டாலே இன்னொருத்தர் 30 விழுக்காடு பிடிச்சிட மாட்டாரு. 3 பேர் இருக்காங்க. 3 பேர்ல இன்னொருத்தர் வந்து 30 விழுக்காடு பிடிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகளே குறைவு. அந்த இடம் தான் ஸ்டாலின் வந்து வினபிலிட்டியா இருக்கிறாரு. ஸ்டாலினுக்கு வந்து அனுகூல சத்துருவா தான் அந்த இடத்துக்குள்ள விஜய் வராரு. 1/3 பிளேசஸ்ல வந்து விஜய் செகண்ட் பிளேஸ் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற அளவு நீங்க சொல்றீங்க. அப்போ அந்த மாதிரியான பகுதிகளில் சீட் கன்வர்ஷன்கான வாய்ப்புகளும் ஏற்படும் இல்லையா? 1/3 பிளேஸ் நான் சொல்றது வந்து நகர்ப்புறங்கள்ல அதிமுக அடிப்படையிலே பலம் குறைஞ்ச இடங்கள். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அதிமுக அடிப்படையிலே பலம் குறைவுதான். ஆனா இந்துத்துவா வர்சஸ் கிறிஸ்டின் முஸ்லிம்களை விஜய் 3வது தான் போவாரு. 3வது இடத்துக்கு தான் நாம் தமிழர்கிட்ட போட்டி போடுவார் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல. சோ அங்க இந்துத்துவா கூட இருக்கனால அந்த இடத்துக்குள்ள விஜய் இருக்க முடியாது. பிஜேபி இருக்கிறது பலம், பிஜேபி இருக்கிறது பலம் போலரைசேஷனுக்குள்ள. அந்த இடத்துக்குள்ள இருக்க முடியாது விஜயால. அதே வேளையில சிட்டில வந்து 1977 அடிப்படை பலம் வந்து திமுகவுக்கு அதிகம். ஒரு சீட்டு தான் வெற்றி பெற்றாப்புல. அதுக்கு பிறகு எடப்பாடி தலைமையில சிட்டிக்குள்ள அதிமுக அமைப்பு ரீதியா பலவீனம் அடைஞ்சு போச்சு. சோ சிட்டிக்குள்ள விஜய் வந்து ஸ்டாலினுக்கு மாற்றுங்கிறத விஜய் எமர்ஜ் ஆகி வர முடியும். அப்படி எமர்ஜ் ஆகி வரும்போது அதிமுகவும் சுத்தமா வாஷ் அவுட் ஆக மாட்டாங்க. டி நகர் சத்யா, தமிழிசைமாரெல்லாம் தவறு இழைச்சிட்டாங்க விஜய் ப்ரொஜெக்ட் பண்ணி, அது வேற விஷயம். பட் அவங்க களத்துக்குள்ள இருப்பாங்க. அப்போ அவங்க களத்துக்குள்ள ஓரளவு ஒரு 15 விழுக்காடு வாக்கு எடுத்தாலும் கூட விஜயால வந்து வின்னிங் மார்ஜினுக்கு போக முடியாது. ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியும். அடுத்தபடியா விஜய்க்கு வந்து நகர்ப்புற தொகுதிகளில் ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியும். SSN சர்வே விஜய்க்கு வந்து பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் 30+, நியர்லி 30, ஜஸ்ட் 30+ தானே சொல்றாரு. வினபிலிட்டி அவர் கொஸ்டின் பண்றாரு. 4 சீட்டு தானே விஜய்க்கு அவரு SSN சர்வே கொடுக்குறாரு. மற்றபடி விஜய்க்கு என்ன சிச்சுவேஷன் வரும்னா, இப்ப தூத்துக்குடி மாறிப்பட்ட இடம் வைங்க, 2 பவர்ஃபுல் நாடார் இருக்கிறாங்க. ஒரு மீனவர் கேண்டிடேட்டா நின்னாரோ, ஒரு வெள்ளாளர் கேண்டிடேட்டா நின்னாலோ எதிர்காஸ்டுகள் வந்து போலரைஸ் ஆகும். அந்த போலரைசேஷன்ல நாடார் வாக்குகள்லாம் ஒரு சைடு குவிஞ்சாதான் பெரியசாமி 89 ஜெயித்த மாதிரி, ரோச்சினி ஒரு மீனவர் ஏறி வரும்போது நாடார் கேண்டிடேட் முனிசிபாலிட்டியில ஜெயித்த மாதிரி, அந்த ஒரு வாக்கு ஒரு சைடு போலரைஸ் ஆனாதான் அது ஜெயிக்க முடியும். அது திமுகவுக்கு அந்த சக்தி இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. சோ அந்த மாதிரிப்பட்ட இடங்கள்லயும் நகர்ப்புறங்கள்ல விஜயால ஒரு போட்டியை கொடுக்க முடியும் நான் பாக்குறேன். அப்படி ஒரு 60 தொகுதி வரை போட்டியை கொடுக்க முடியும். அதுல சீட் கன்வர்ஷன்ஸ் வந்து ரொம்ப வெரி கேர்ஃபுல்லா தான் வரும். பெரிய அளவுக்கு சீட் கன்வர்ஷனுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் என்னோட கணிப்பா நான் பாக்குறேன். சிஎம் சந்திக்க பொழுது நீ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் நீங்க எப்படி சொன்னீங்க? அவருடைய எஸ்டிமேஷன் ஏதாவது சொன்னாரா? அது பற்றி ஏதாவது அவர் கான்பிடண்டா இருக்கிறாரு. சொன்னேன், நீங்க உங்க லீடர்ஷிப் யூ ஆர் லீடர் அபௌ தி பார்ட்டிங்கறத அவர்ட்ட லீடர் அபௌ தி பார்ட்டி. சரி, இந்த வார்த்தையை நீங்க வந்து பிரதமர் மோடிஜியை பார்த்து சொல்லுவீங்க. அந்த அதுக்கு நிகரான வார்த்தையை தமிழ்நாட்டுல உண்மை நம்ம தரவுல வச்சுதான் நம்ம சொல்றோம். நான் பல விஷயங்களும் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். செந்தில் பாலாஜிக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி பற்றி அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். அது வந்து செந்தில் பாலாஜி இல்ல, ஸ்டாலின் தான். ஸ்டாலினுக்கு நோக்கம் தான் ஒரு கருவியா இவரால செயல்படுத்தப்படுது. கலைஞர்னா அதுல ஸ்டேட்டஸ் கோயிஸ்டா இருப்பாரு. சோ அந்த இடம் ஜெயலலிதா தான். ஜெயலலிதாவோட அந்த நோக்கம் தான் சபார்டினேட்ஸால நிறைவேற்றப்படுது. அதே மாதிரி ஸ்டாலினோட நோக்கம் தான், ஸ்டாலின் தான் பெரிய ஆர்கனைசர். அதே ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில ஒருத்தர்கிட்ட இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அந்த வள்ளுவர் வாக்கு தக்கன இது பண்றாரு. அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் பங்களிப்பு அதை பற்றியும் நான் பேசினேன் அவர்கிட்ட. மக்கள் இப்ப என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, ஆர்டி சார் இருக்கு, எங்களுக்கு பெர்சன்டேஜ்லாம் ஒரு பக்கம் வைங்க, எங்களுக்கு சீட்டு வந்து எவ்வளவு வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு தான் இப்ப மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. நீங்க சீட் கன்வெர்டிபிலிட்டி டிஎம்கே என்டிஏ எப்படி கொடுக்குறீங்க? நான் துக்ளக் இதயா, SSN சர்வே, இவங்களோட அந்த சர்வேயும் என்னோட கால்குலேஷனும் 180ங்கிற லெவல்ல இருக்கு. பண்ருட்டி அண்ணா இதையும் தாண்டி கொடுக்குறாரு. பண்ருட்டி அண்ணா தான் இதையும் தாண்டி கொடுக்குறாரு. ஸோ இந்த இடம் வந்து என்னோட இது 180ங்கிறது ரீசனபிளா தான் இருக்குது. இதுக்குள்ள என்னோட பார்வையில வந்து தாவேகா வந்து
அதிமுக அணி வாக்கை தான் பெரிய அளவுல இது பண்ணுது. சோசியலி தாவேக்காவோட சில தாக்கம் வந்து சில இடங்கள்ல, ஒரு சில இடங்கள்ல வேறு விதமா கூட ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம். ஓவரால் பொலிட்டிக்கலா வந்து தாவேக்காவின் தாக்கம் வந்து அதிமுக என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் அடிக்குது. அது விஜய் வந்து ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துரு, உதயநிதி ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துரு தான் 2026 சட்டமன்ற தேர்தலில். சார், இப்போ ஒருவேளை இப்போ விஜய் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான ஒரு ஓட்டை வாங்கி ஒரு பிளேயரா இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டார் அப்படின்னா, இப்போ உங்களை போன்றவர்கள் மோடிஜி லாயலிஸ்ட்னு சொல்லக்கூடியவர்கள், மோடியை ஒரு பாசிச சக்தின்னு சொல்லிட்டு அவங்கள கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்திட்டு இருக்கக்கூடியவர்களை வந்து பிஜேபி காரர்கள் கூட அவர் ஒரு பெரிய சக்தியா கருதி அவர் கூட்டணிக்கு அழைச்சிட்டு இருந்த ஒரு தன்மையில நீங்க அதுல அந்நியப்பட்டு இல்ல இவர் ராகுல்கான ஆளு அப்படின்னு சொல்லி நீங்க கரெக்டா அவர் வந்து நீங்க காயின் பண்ணீங்க. இப்போ அவர் ஒரு ஃபோர்ஸ் ஆயிட்டாருன்னா 2029ல இபிஎஸ் கூட டிச் பண்ணி விட்டுருவாரு பிஜேபியை. ஏன்னா 24ல பண்ணியிருக்காரு அவர். ஃபார் எக்ஸாம்பிள் 29ல டிச் பண்ணிடுவாரு. அப்போ இபிஎஸ், ராகுல், விஜய் இப்படி கூட ஒரு அலையன்ஸ் இது பண்ண வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம பண்ணக்கூடாது, காங்கிரஸ் தான் நமக்கு எதிரி அப்படின்னு சொல்லி நீங்க தொலைநோக்கு சிந்தனையோட பாக்குறீங்க. மற்ற பிஜேபி தலைவர்கள்லாம் தங்களுடைய எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற ஒரு பார்வையோட பாக்குறாங்கன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ விஜய் ஒரு பிளேயரா ஆயிட்டார் அப்படின்னா உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? நம்மளை பொறுத்தவரை மோடி கிட்ட தெளிவா சொல்லிட்டோம், நாம இதைத்தான் செய்யறோம், உங்களுக்காக நிற்போம். நாம வந்து ஆன்டி ஸ்டாலின் கிடையாது, ப்ரோ மோடிஜி தான். மற்றவங்களாம் ஆன்டி ஸ்டாலினா இருக்கிறான், எவனும் ப்ரோ மோடிஜியா இல்லை. அதனாலதான் சசிகலா விஷயத்துல ஆன்டி ஸ்டாலின் பண்ணுனவங்களோட கருத்தெல்லாம் மோடி புறந்தள்ளி சாக்கடை ஜலம்னா வீடு தீப்பற்றி இருப்பது அதை கொண்டு அடைக்கணும்னு சத்திரியன் குருமூர்த்தி என்னோட மிகுந்த மதிப்புக்குரியவர், சந்தேகமே இல்லை, என்னைக்கும் அவர் நிரந்தர மதிப்புக்குரியவர், மோடியை பிஎம் கேண்டிடேட்டா சொன்னவர். பட் அந்த இடத்துல அவர் கருத்து கூட நம்ம மோதணும். அவருக்குள்ள மரியாதைங்கிறது வேற, அவர் கருத்தை நாம மோதுறது தானே நடார்த்து, நான் மனசுல பட்ட கருத்தை கரெக்டா சொல்லி மோதுறங்கிறது வேற. அந்த இடத்துக்குள்ள சசிகலா அம்மையார இவங்க இந்திரா காந்தி குடும்ப ஆளு, ராகுல் காந்திக்கு ஆளு, ராகுல் காந்தியை கூட்டிட்டு வந்து நம்ம கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்றாங்க. இவங்க பலம் பெற்றாங்கன்னா காங்கிரஸ் அதிமுக கூட்டணி தான் போவாங்க. இவங்களை கிராக் டவுன் பண்ணணும்னு நாம இது பண்ணோம். அன்னைக்கு தமிழிசை அம்மையார் ரொம்ப இதா நின்னாங்க. நம்பர் சார் வித் நடராஜன் இவரு சுரேஷ் பிரபு சொல்லும் போது பீப்புள் ஆர் வித் ஓபிஎஸ் எக்கனாமிக் அஃபண்டர்ஸ் எல்லாம் அவங்களை கிராக் டவுன் பண்ணணும்னு ரொம்ப ஒரு தெளிவா இன்னும் ஒரு தலைவி தான் தமிழிசை அம்மையார். நாங்களும் வந்து என் தம்பி கண்ணன், RSS கண்ணன், அவரு பலமுறை பண்ணி பலமுறை சென்னை டெல்லி பயணம் பண்ணி எல்லாமே இது பண்ணி சசிகலாங்கிறது ப்ரோ நடராஜங்கிறவர் ப்ரோ காங்கிரஸ் ஆளு கிராக் டவுன் பண்ணுங்கிற முடிவை ஆன்டி ஸ்டாலின் பண்ணின பாஜக தலைவர்கள் கருத்தை மீறி அதுல ஜாதியை பார்க்காண்டாம். அதுல வந்து குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இலகணேசன், எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், அண்ணாமலைக்கு அடுத்தபடியே பேக்கிங் உள்ளவர் பொன் ராதாகிருஷ்ணன் தான். எங்க அண்ணனும் அந்த இடத்துக்குள்ள இருந்தாரு. இவங்க கருத்தெல்லாம் மீறி நம்ம கருத்து அன்னைக்கு எடுப்பட்டுன்னா நம்ம மோடிக்காக மட்டுமே அதுல சிந்திச்சோம், மோடிக்காக மட்டுமே நம்ம அதுல சிந்திச்சோம். மோடிக்கு அது நல்லாவே தெரியும். அப்போ 2021 எங்க நோக்கணும்னா காங்கிரஸ் பிடியில திமுக போயிடக்கூடாது. நீங்க ஸ்டாலினுக்கு 2024ல ஸ்டாலின் தன்னை முன்னிலைப்படுத்தி எடுத்ததே உங்களுக்கு கிடைத்த வெற்றின்னு கூட நீங்க கண்டிப்பா ஸ்டாலின் வந்து ராகுல 19ல முன்னிறுத்தினவர் 24ல தன்னை முன்னிறுத்தினதே நமக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா தான் நம்ம பாக்குறோம். ராகுல் காந்தியை முன்னிறுத்தாம தன்னை முன்னிறுத்தினதே வெற்றியா தான் பாக்குறோம். இன்னும் 29லயும் தன்னை தான் ஸ்டாலின் முன்னிறுத்ததுக்குள்ள அரசியல் சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது. சோ அந்த இடத்துக்குள்ள எங்க பாயிண்ட் காங்கிரஸ் பிடிக்குள்ள கிளச்சஸுக்குள்ள ஸ்டாலின் போயிடக்கூடாதுங்கிறதான். மோடி எங்க கருத்தை ஏத்துக்கிட்டார். மோடியும் எங்க கருத்தை ஏத்துக்கிட்டார். இது தமிழ் ஒரு நல்ல உலகத்துல அத்தனை மனச்சாட்சிக்கும் தெரியும், குருமூர்த்திக்கு மனச்சாட்சிக்கு தெரியும், சுப்பிரமணிய சாமிக்கு மனச்சாட்சிக்கு தெரியும், இலகணேசனுக்கு அது தெரியும். பல இடத்துல அவர் பதிவு பண்ணிட்டார். ஏன்னா நான் இந்த இலகணேசன் மேல பேசும்போது மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரன்னு சொல்லிதான் அவர் கருத்துல இருந்து மாறுபடுறங்கிற கருத்தையும் சொல்றேன். எங்க நம்ம பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அது நல்லாவே தெரியும். சோ மோடிக்கு நோக்கம் காங்கிரஸ் பிடியில திமுக போயிடக்கூடாதுங்கிறதான். 2026லும் நாங்க அந்த இடத்துக்குள்ளதான் நாங்க எங்க பிளே பண்ணணும். ஸ்டாலின் தெளிவா இருக்கிறாரு, ஸ்டாலின் காங்கிரஸ் கூட தான் இருக்கிறாரு. காங்கிரஸ்ல ஒரு சிலர் குறுக்குசால் ஓட்டினாலும் காங்கிரஸ் கூட்டணி அவருக்கு மஸ்ட்னு தான் நினைக்கிறாரு, நெசசரின்னு தான் அவர் நினைக்கிறாரு. அதுல மாறுபட்ட கருத்தை நம்ம சொல்ல வரல, நம்ம சகாதேவ மாதிரி தான் எந்த விஷயத்தையும் அணுகுவோம். அப்படி பார்க்கும்போது மோடி வந்து ஸ்டாலினால காங்கிரஸுக்கு இங்க 40 சீட்டு ஜெயிக்கிறதா மோடிக்கு கன்சர்ன். இதுதான் உண்மை. யாரு என்ன தெற்றி திருச்சி சொன்னாலும் மோடிக்கு நோக்கம் இதுதான். இதுக்கு இன்னொரு ஃபைன் எக்ஸாம்பிள் நான் சொல்றோம்னா 2 எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்குள்ள சொல்றேன். ஒண்ணு, இந்த டீலிமிட்டேஷன் இருக்குது இல்லையா, இந்த டீலிமிட்டேஷனை
தமிழ்நாட்டில் கேரளாவில் எலெக்ஷன் நடக்கும்போது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் கொண்டு வந்துட்டு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கும்போது கேரளாவில் எலெக்ஷன் வச்சுக்கிட்டு டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தா விஜயன் அந்த அளவுக்கு அவர் ஏத்துக்கிட மாட்டார் விஜயன் அந்த அளவுக்கு அதை ஏத்துக்கிட மாட்டார். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் எதிர்த்ததை வச்சுதான் நார்த் இந்தியாவில் வந்து மோடி தனக்குள்ள கெயினை பாக்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேசத்தில் இப்ப பிறகு தேர்தல் பிரச்சாரத்துல திமுக தான் விமர்சனம் பண்றாரு. அப்போ இங்க திமுக அதுல கெயின் அடைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, இங்க பெரிய ஸ்ட்ரைக்ஸ் இல்லாத இடம். ஸ்ட்ரைக்ஸ் உள்ள இடத்துல நம்ம கெயின் அடையணும். ஓகே, இதுதான் மோடிக்கே இது. அப்போ நாம மோடிக்காக தான் சிந்திக்கிறோம். அவன் என்ன சொன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மோடிக்காக நாங்க சிந்திப்போம், மோடிக்காக செயல்படுத்துவோம். அதுதானப்பா செயல்பட்டு இருக்கு. நீ அதுல தோத்துட்டல, நீ அதுல வா என்ன ஓட்டம் ஆன்டி ஸ்டாலின் என்ன ஓட்டம் அதுல தோத்துட்டுல, ப்ரோ மோடிஜி தானே அதுல ஜெயிக்குது. பட் அதுக்காக ஸ்டாலின் அணியோட தெளிவா இருக்காருக்குள்ள நாங்க வரல. எங்களுக்கு வந்து காங்கிரஸ் பிடிக்குள்ள ஸ்டாலின் போயிடக்கூடாதுங்கிறது தான். அதுக்குள்ளதான் நாங்க எல்லா மூவ்ஸையும் நாங்க செய்துட்டு இருக்கிறோம். ஒரு மூவ் இதுல தெளிவா உங்களுக்கு மனசிலாச்சா, டீலிமிட்டேஷன் மேட்டர்ல மோடி பண்ண அரசியல். அடுத்தால இன்னொரு அரசியலா நீங்க பாக்கணும்னா அது ஜனநாயகம் பட விஷயம். விஜய அதிமுக என்டிஏ அணிக்குள்ள கொண்டு வரணும்னு எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. ஆனா ஜனநாயகம் பட விஷயத்துல 8ஆம் தேதி வந்து சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் விஜய்க்கு வரும்னு நாங்க சொன்னோம். ஏன் சொன்னோம்னா அவர் வரும்போதே மோடிஜியை வந்து ஒரு எதிரின்னு காட்டி வர்றாரு. அப்ப இவர் ராகுல் காந்திக்கு ஆளு. சோ அந்த இது எங்களுக்கு இன்னும் அந்த ஃபைட் இருக்குது. என்ன ஓட்டு எடுக்கிறாரு எப்படி போகுதுங்கிற பார்த்துதான் எங்க ஃபைட் இதுல போகும். நாங்க ஒன்னும் we cannot do and undo things. பட் நாங்க மோடிக்காக எது நன்மையோ அதை சொல்லும் போது சர்வ வல்லமை கொண்ட மோடி தனக்கு எது நன்மைங்கிறத முழுமையா ப்ரோ மோடிஜியா ரவீந்திரன் துரைசாமி சொல்றாங்கிறத ஏத்துக்கிட்டாருங்கிறது குருமூர்த்திக்கு தெரியும், தமிழிசை அம்மையாருக்கு தெரியும், அண்ணாமலைக்கு தெரியும், நயனார் நாகேந்திரனுக்கு தெரியும், எல்லா பாஜக தலைவர்கள் அர்ஜுன் ராம் மேக்வாலுக்கு தெரியும். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மையா தமிழ் மண்ணில் இருக்குது. எல்லாமே தரவுகளின் அடிப்படையில நாம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். மீண்டும் நம்மளோட இந்த நோக்கம் வந்து விஜய் எடப்பாடி இந்த இடத்துக்குள்ள எப்படி போகுங்கிறது, பாஜக என்ன இது பண்ணுங்கிறது நாம நம்மளோட ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இருப்போம். கண்டிப்பா நம்ம கருத்துக்கு வந்து மோடி கிட்ட வெயிட்டேஜ் என்னைக்குமே அதிகம். இப்போ ப்ரூவன் ஓட்டு இப்போ வந்துருச்சு அப்படின்னா ஃபர்தர் எலெக்ஷன்ஸ்ல வந்து அப்போ ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். அது பார்ப்பச்சு அந்த ஓட்டை பார்த்த முறை தான் பேச முடியும். ஓட்டை பார்த்த முறை தான் அதை பேச முடியும். ஏற்கனவே அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட்னு சொல்லி அவர் பலம் நிரூபிக்காமலே அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம் நினைச்சதை நாம தான் அடிச்சோம். அதுல சீமான் தனக்கு சபார்டினேட்டா எதிர்பார்த்தாரு. இவரு திருமாவளவன் தன்னை சிஎம்மா சொல்வார்கள் எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது. காங்கிரஸுக்குள்ள ஒரு டாக் இருந்தது. இது எல்லாமே அடிப்பட்ட இடம் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறது தான். சீமான் வந்து தம்பி என்ன வேணா ஆதரிங்கன்னு சொல்லிட்டாப்புல. திருமாவளவன் என்ன ஏன் சிஎம்மா சொல்லணும்னு கேட்டுட்டாப்புல. காங்கிரஸ் வந்து ஸ்டாலின் கூடயே அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற அந்த கருத்தின் அடிப்படையில மல்லிகார்ஜுன கார்கே, செல்வ பெருந்தகை இவங்க தான் அந்த அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற கருத்தை சொல்லி அந்த அலைன்ஸ் வரல. சோ அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண விடாம பண்ணது பிளேயரான ரவீந்திரன் துரைசாமி. பிளேயர் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்ங்கிற இதையும் தாண்டி பொலிட்டிக்கல் பிளேயரா நின்று தான் அதை நான் இது பண்ணேன். செல்வ பெருந்தகைக்கு தெரியும், அது சகோதரர் செந்தமலன் சீமானுக்கு தெரியும், சகோதரர் திருமாவுக்கு தெரியும். இனிமேல் நீங்க இந்த அணியை விட்டு வெளியே வந்தீங்கன்னா சிஎம் கேண்டிடேட்டா வாங்கன்னு தான் அவர்கிட்ட சூர்யா ஹாஸ்பிட்டல்ல போகும்போது நம்ம அதை சொன்னோம். ஓகே, அவரு வெற்றி கூட்டணியில அப்படி தொடர்ந்துட்டு இருக்கிறாரு. இதை தாண்டி இப்ப விஜய் எடுக்கக்கூடிய ஓட்டு புற்றீசல் ஓட்டு, காளான் ஓட்டு, மின்னல் ஓட்டு, தோன்றி மறையக்கூடிய ஓட்டு, நீர்க்குமிழி ஓட்டுங்கிற கருத்தை நாம முன்வைக்கிறோம். திமுக மேல அதிருப்தி உள்ளவங்க சிபிஎம்னாலும் சரி காங்கிரஸ்ல ஒரு தரப்புனாலும் சரி விஜய் தூக்கத்தான் செய்வாங்க. அது எப்படி வருதுங்கிறது காலம் தான் பதில் சொல்லணும். சார், இப்போ விஜயோட எதிர்காலத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றீங்க என்ன அந்த 20 ஓட்டிங் வர்றதுக்கு முன்னாடி என்னங்க பேச முடியும்? என்னங்க ஓட்டிங் பெர்சன்டேஜ் பார்த்த பிறகுதாங்க பேச முடியும். ஏன்னா நீங்க இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க மோடிஜிக்கு எதிரான ஒரு சக்தி எமர்ஜ் ஆயிடக்கூடாது, அதுல நீங்க ரொம்ப தெளிவா அது எங்க பிள்ளைய நாங்க பண்ணுவோங்க, அது சொல்லி தாங்க பண்ணுவோம். ஜனநாயகம் படத்துல வந்து 8ஆம் தேதியை வந்து சசிகலா ட்வீட் பண்ணாங்க சொன்னாங்க, அது நாங்க செய்யதான் செய்வோம். பட் அந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் வந்த முறை தானுங்க நம்ம அது பண்ண முடியும். யூகத்தின் அடிப்படையிலே எப்படிங்க பொலிட்டிக்கல் மூவ் பண்ண முடியும்? பொலிட்டிக்கல் மூவா நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிறோம். ரிசல்ட் வந்த முறை தானே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சார், இப்போ திரு சீமானை பற்றி ஒரு கேள்வி. ஏன்னா எல்லாரும் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்படுவீங்க நீங்க. அதனால அவர் கடந்து போறதுங்கிறது ஒரு ஊடக தர்மத்திற்கு எதிரானது இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ அவர் வந்து எல்லாருமே பாதியா போயிருவாரு, 2% தான் வருவாரு அப்படின்ற மாதிரி தான் இப்ப எல்லாரும் பரவலா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு ஒரு சைலண்ட் ஓட்டு இருக்கு. நிச்சயமா அவர் வந்து இந்த 8% தக்க வைப்பார்கள், தாண்டுவார் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க ரொம்ப ஆணித்தரமா முன்வைக்கிறீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? திமுக ஆதரவாளர்களே சீமான் மேல உள்ள வன்மத்துல 4 முனை போட்டின்னு சொல்லாதது அவங்க திமுகவுக்கு அநீதி அழைச்சிருக்கிறாங்க. ஒரு வகையில பார்த்தா எல்லாருமே வந்து கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணி தான் சீமான அணுகிறாங்க. கழிஞ்ச முறை 4 விழுக்காடு தான் வரும்னு தினத்தந்தி தொலைக்காட்சியில எக்ஸிட்ல போட்டாங்க. சீமான் 8 வந்தாரு. இப்ப சீமானுக்கு 5 விழுக்காடு போடுறாங்க. எக்ஸிட்ல 5 போடுறாங்கல்ல. ரியாலிட்டி எவ்வளவு வராருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சார், இப்போ நீங்க அஸ் அ பிளேயரா சில விஷயங்களை நீங்க சாதிச்சிருக்கீங்க, ஒரு ப்ரூவன் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சவுத்துல எல்லா கருத்து கணிப்புலையும் நாடாளுமன்ற தேர்தலில் 30-35 அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. கணிசமான அவர் வந்து வாக்குகளை பெறுவார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா நீங்க தான் அதை முற்றிலுமா மறுத்து, அது கிடையவே கிடையாது, இபிஎஸ் கேஸ்ட் நியூட்ரல் லீடர் கிடையாது, அவருக்கு பெரும் எதிர்ப்பு வந்து இருக்கு, நிச்சயமா நாங்க சொல்லி அடிக்கிறோம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் டெபாசிட் இழப்பாரு அப்படின்னு சொன்னீங்க. அதே போல திருநெல்வேலியில டெபாசிட் இழந்தாரு, கன்னியாகுமரியில் 4% நாம் தமிழருக்கும் கீழே போனாரு, தூத்துக்குடியிலும் டெபாசிட் இழந்த காட்சி நம்ம பார்த்தோம். ராமநாதபுரத்துலயும் அடி, தேனிலையும் அடி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. பிளேயரா இருந்து நீங்க சாதிச்சு காட்டிட்டீங்க. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களால அப்படி ஒரு அறுதிட்டு உறுதிப்பட சொல்ல முடியுமா? பிளேயரா இருந்து நீங்க என்ன நீங்க மூவ் பண்ண போறீங்க சார்? அதாவது ஐயர் நாடாரும் என்ன செய்ய முடியும்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமியை தான் நாம வந்து பலகீனப்படுத்தக்கூடிய அரசியல தான் வெளிப்படையா சொல்லிட்டு தான் செய்தோம். இப்போ சி வி சண்முகம் நமக்கு மேல போட்ட எடப்பாடி தூண்டுதல போட்ட வழக்கு கூட 14ஆம் தேதி அது பொய் வழக்கு, உண்மையை மறைச்சு போட்ட வழக்கு, திட்டமிட்டு நம்மளை வழிவாங்கி அலகழிக்கு நின்று போட்ட வழக்கு. அதை நான் சொன்னோம்ல, கரும்பனையை பிடிஞ்சு அதுல இருந்து சாரை குடிச்சு வளர்ந்தவன், இதுக்கெல்லாம் நம்ம அச்சப்படக்கூடிய தன்மை கிடையாது. நம்ம அதை பேஸ் பண்ணுவோம். அது சி வி சண்முகம் இல்லை, பாவம் அவர் அம்பு தான். அதை எய்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி. அந்த இதெல்லாம் நம்ம மேல போட்டாங்க. காரணம் என்னன்னா, நம்ம தென் மாவட்டத்துல ஒரு அரசியல் விமர்சனங்களையும் தாண்டி அவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்கெல்லாம் அடிச்சதுனால நாடார்கள் வந்து தேவர்களை வீழ்த்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி, அதனால ஓசி ஓட்டா எடப்பாடிக்கு வந்து ஓட்டை கொடுத்துருவாங்க, திமுக அணிக்கு ஓட்ட அளிக்க மாட்டாங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் அவருக்கு இருந்தது. அந்த இடத்துலதான் வந்து நாடார்கள் பாசிட்டிவா ஓட்டு போடுவாங்க. இந்த 3 எலெக்ஷன்லயும் 3 இடத்துலயும் வந்து அவங்க டெபாசிட் இழக்க செய்வாங்க. குறிப்பா ஓபிஎஸ் வந்து ரிசைன் பண்ணாம இருந்தா மாஸ் லீடர் ஆயிருப்பாரு, காமராஜ் மாதிரி வந்திருப்பாருன்னு சொன்னது நம்ம. பட் அதே வேளையில நடராஜ ஐயா மேல நமக்கு நியாயமான ஒரு கோபம் இருந்தது, அது வேற விஷயம். பட் ஓபிஎஸ் பொறுத்தவரை அப்படி யாரும் நினைக்கல. இந்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி ஒரு டெமாக்கா போட்ட கணக்கு தவறுன்னு 2024 வந்து நாம நிரூபிச்சு காட்டணும். கருத்து கணிப்பெல்லாம் கருத்து கணிப்பாளர்கள்லாம் என்ன போட்டாங்கன்னு பார்த்துடுங்க. நம்ம டெபாசிட் இழப்ப வைப்போம்னு சொன்ன இடத்துல வச்சோம். இப்போ வந்து அவர் பிஜேபிங்கிற ஒரு இதுக்குள்ள போய் பதுங்கினார். பிஜேபிங்கிற ஒரு இதுக்குள்ள பண்ணும்போது நமக்கு உள்ள அந்த வேகமும் அந்த இதுவும் நியூட்ரலைஸ் ஆகுங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ என்றாலும் நாம அதுல வந்து பிஜேபியே பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆல்வதர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய நாடார்களுக்கு, இப்பவும் பாஜக கூட மற்ற ஜாதிகள்லாம் பாஜகவை கலத்திட்டு விட்டு போயிருந்தாலும் நாடார்கள் நின்றுப்பாங்க ஓரளவு. அந்த சமூகத்துக்கு வந்து ஒரு ராஜ்யசபாவை கொடுத்து பொன்னாருக்கு ஒரு மந்திரி ஆக்கலங்கிறதையும் நாடார்கள் மத்தியில நாம கருத்தா வச்சோம். நாம அதுக்குள்ள தேங்கல வெளிப்படையா தான் நாம அதுக்குள்ள வச்சோம். அதே வேளையில அங்க பலமான நல்ல கேண்டிடேட் அவருக்கு நின்ன தளவாய் சுந்தரம், எசகி சுப்பையா, இவர் கிருஷ்ணமுரளி, இவர் கடம்பூர் ராஜி போன்றவங்களுக்கெல்லாம் அவ்வளவு வெற்றி வாய்ப்பை சொல்லும் போது நாம இவங்க செல்வாக்கானவங்க தான், மக்கள் மத்தியில அபிமானம் கொண்டவங்க தான், இவங்களுக்கெல்லாம் பிளஸ் இருக்குது, எசகி சுப்பையாவுக்கெல்லாம் எல்லா சமூக மத்தியிலும் ஆதரவு இருக்குது, தளவாய் சுந்தரம் நல்ல ஆர்கனைசர். பட் ஸ்டாலினா எடப்பாடியாங்கிற இடத்துக்குள்ள நாடார்கள் வந்து ஸ்டாலினுக்கு வாக்களிக்கணும், எடப்பாடிய வீழ்த்துறதா நாடார் அரசியலுக்கு நல்லதுங்கிறத நம்ம தெளிவாகவே சொன்னோம். சோ அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு எஸ்எஸ்என் சர்வே சீனிவாசன் சகோதரர் அவரும் வந்து ரவீந்திர துரைசாமி சொன்னது கரெக்ட்னு சொன்னாரு. நம்ம அரசியல் விமர்சகரா மட்டும் இல்ல, பிளேயர் ஆட்டும் அதை நின்று அவர் குறிப்பிடுறது ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில குறிப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு டிஎம்கே தான் இருக்கு, செகண்ட் முன்பு ஒரு காலத்துல ஏடிஎம்கே இருந்துச்சு, அது சுத்தமா அழிஞ்சு போச்சு அப்படின்றாரு சார். இல்ல, தூரத்துல இன்னும் ஏடிஎம்கே தான் இருக்குங்கிற கருத்தையும் சொல்லி இருக்கிறாரு. சோ தூரத்துல இருக்குங்கிறது நம்ம மறக்கல. அந்த கட்சிக்குள்ள ஒரு ஓட்டு ஓரளவு இருக்கத்தான் செய்யும், ரெட்டலைக்குள்ள ஓட்டுங்கிறது எல்லா ஜாதியிலுமே. பட் இதுல நாம இந்த இடத்துக்குள்ள என்ன கிளைம் பண்றோம்னா, 96ஆம் ஆண்டு
நாம அன்னைக்கு வயசு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேகத்துக்கும் அந்த இதுக்கும் ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராய வேறையில் ஆட்சி, கந்து வட்டிக்காரன் ஆட்சி, இந்த ஆட்சி அகற்றணும்னு ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனது இதே ஆர்டி தான். எல்லா வார பத்திரிகைகள்லையும் பேட்டி கொடுத்து அவங்களோட அரசியலுக்கு எதிராக இது பண்ணேன். பாமக துணைத் தலைவர் இல்ல சார், பாமக துணைத் தலைவர், செய்தி தொடர்பாளராக இருந்தேன். நாடார் சங்கம் சார்பாக தான் இதை பண்ணினேன். அந்த இடம் நான் பாமக பேனர், டாக்டர் ஐயா பேனர் எனக்கு உதவிச்சு. ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த இடத்துக்குள்ள நான் ஒரு ஆன்டி ஏடிஎம்கே தென் மாவட்டங்கள்ல நான் பெரிய அளவுல உருவாக்கினேன். அது பிறகு 2006 மதிப்புக்குரிய சிவந்தி ஆதித்தன் தினத்தந்தி அதிபர், மதிப்புக்குரிய பிபி மினரல்ஸ் அதிபர் வைகுண்டராஜன், நாடார் சமூகத்துல பெரிய ஆக்ஷன் ஹீரோவா இருந்த சகோதரர் சரத்குமார், இவங்கெல்லாம் ரெட்டலைக்கு ஆதரவா இருக்கும்போது நாம வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டரை மையமா வச்சு அதிமுக அணிக்கு எதிராக நாம களமாடணும். அந்த இடத்துக்குள்ள வைகுண்டராஜனை தெள்ள தெளிவா பலர் முன்னிலையில அவரோட ஆபீஸ்ல, அண்ணே என்ன சிவந்தி ஆயத்தனை சரத்குமார் எல்லாம் தோக்கடிச்சிட்டீங்கன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், நான் தோக்கடிக்கலன்னு, என்னோட கருத்து தோக்கடிச்சதுன்னுங்கிற கருத்தை நான் இது பண்ணேன். அதே மாதிரி இப்போ 2024 எடப்பாடி பழனிசாமி எதிராக நாடார்களை திருப்பதில என் பங்கு பெருசு. இப்பவும் நான் ஐயரு நாடார் என்ன செய்த முடியும்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தென் மாவட்டத்துல நாடார் வாக்குகளை பெரிய அளவுக்கு நான் திருப்பினேன். ஐயர் குருமூர்த்தி என்ன செய்தாரு, என்ன செய்ய போறான்னு எனக்கு தெரியல. என்ன கேட்டதுக்கு நான் என்னோட அந்த அரசியல் பணிகளை தெளிவா செய்தேன். இன்னும் சொல்ல போனா விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடுத்துட்டு வராரு, செங்கோட்டையன் எடுத்துட்டு வராருன்னு சொல்லும் போது அதுக்கும் விஜய் எடப்பாடியை தான் பலகீனப்படுத்துவாருங்கிறது நாம உரிய முக்கியத்துவம் கொடுத்து பேசணும். சோ நாம இந்த இடத்துக்குள்ள ஒரு அரசியல் பிளேயரா இருக்கிறோம். இதுல நாடார் வாக்குகள் விஷயத்துல 2024 ராமநாதபுரம் தொகுதியிலையும் திருநெல்வேலி தொகுதியிலையும் அனிதா ராதாகிருஷ்ணனோட பங்களிப்பு பெருசு. திருநெல்வேலி தொகுதியை ஸ்டாலின் நீங்க பாருங்கன்னு சொல்லும் போது அவர் திருநெல்வேலி தொகுதிக்குள்ள காங்கிரஸ் வெற்றிக்கு இது பண்ணாரு. தன்னுடைய சொந்த பணத்தையே காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு கொடுத்து அந்த இதை பண்ணாரு. அந்த பணத்தை கூட கேண்டிடேட் இன்னும் திருப்பி கொடுத்தாரா இல்லையாங்கிறது கேள்விக்குறியா இருக்குது. அடுத்தபடியா இவர் பெரிய பணக்கார கேண்டிடேட் தான், நம்ம நவாஸ்கனி நல்ல நண்பர் தான். அவர் இதுல போய் ஒரு கான்ட்ராடிக்ஷன் இருந்து நான் ஓபிஎஸ்க்காக தான் அதுல பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இவங்க அந்த இடத்துல ஒரு காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் கொண்டு பாரத விலாச படத்துல இனி ஒரு துலுக்கர் நம் தோழர்னு அவருக்கு ஆதரவா நாடார் தேவேந்திர குல வேளாளர் இந்த வாக்குகளை திருப்பதிலே அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பங்களிச்சாரு. நெல்லையில அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பங்களிப்பு பெருசு. இப்பவும் தென் மாவட்டத்துல பல தொகுதிகள்ல களத்துக்குள்ள கருத்துருவாக்கத்துல நாம செய்த விஷயங்களை களத்துக்குள்ள அனிதா ராதாகிருஷ்ணன் செய்திருக்காருங்கிற தகவல்களும் வருது. சாத்தூர் வர அவரு தன்னோட பணிகளை செய்திருக்காருங்கிற தகவல்கள் வருது. நிச்சயமா சார், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் இன்னும் நாளை இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, வந்துடும். அது பற்றிய இறுதிக்கட்ட நிலவரம், உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பல தரவுகள், பல எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை எங்க நேருக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.